சாந்தி, ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. உங்க சித்தப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. உன்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லலாமா? சொல்லுங்க. சாந்தி, மேடம் கியூரிய பத்தி உனக்கு தெரியுமா? படிச்சிருக்கேன். ஒரே தொழில ஆர்வம் உள்ளவங்க கணவனும் மனைவியுமா சேர்ந்ததுனாலதான் மேடம் கியூரியனுடைய லட்சிய வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமா அமைஞ்சது இல்லையா? ஆமா சாந்தி, நானும் ஒரு பெரிய லட்சிய சபதம் எடுத்திருக்கிறது உனக்கு தெரியும். கடமையே உருவான நீ என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு துணையா இருந்தீன்னா நிச்சயம் என்னுடைய லட்சியம் வெற்றி அடையும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் எங்க, நீங்க எங்க? நீங்க பெரிய டாக்டர், நான் ஒரு அனாதை. நானும் அனாதை தான். ஆனா அதிர்ஷ்டக்காரன். என்னை வளர்த்த பெரியவர் தான் எனக்கு தெய்வம். நாளைக்கே நான் மதுரைக்கு போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவருடைய அனுமதியோட என்ன, உனக்கு சம்மதம் தானே? ஐயா, அண்ணன் வந்திருக்காங்க. ஐயா, ஐயா, அண்ணன் வந்திருக்காங்க. நல்லா இருக்கும். ஜெய் மாருதி, ஜெய் ஆனந்த். உட்காருங்க அண்ணே. அண்ணே உட்காருங்க. உட்காருங்க அண்ணே. கதவு மாதிரி நிற்கிறேன். உட்காருங்க. சரி ஐயா. ரவி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஆமா, நளினி கல்யாணம். அது கல்யாண சம்பந்தமா உனக்கு லெட்டர் எழுதி உன்னுடைய சம்மதத்தையும் பெறலான்னு இருந்தேன். இதுல என்ன கேட்க வேண்டியது என்ன இருக்கு? பெரியவங்க பார்த்து எப்படி முடிவு செஞ்சாலும் சரி, உங்க வார்த்தைக்கு மீறி நான் என்ன சொல்லப்போம்? அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. அதனாலதான் உன்னை கேளாமலே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லிட்டேன். ஐயா, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறதுனால தான் உங்களை கூட கேட்காம நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன? என் கல்யாண விஷயமா? உன் கல்யாண விஷயமா? என்னப்பா சொல்ற? ஆமா ஐயா, ஒரு அனாதை பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை பார்க்கிறான். ரொம்ப தங்கமான குணம். பெண் குலத்துக்கே பெருமை தரக்கூடிய பொறுமை, தியாகம் அத்தனை அவகிட்ட நிறைஞ்சிருக்கு. என்னுடைய தொழிலுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பான். பாவம், அவளுக்கு ஆதரவா இருந்த அவளுடைய சித்தப்பா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போயிட்டாரு. நானே அவளை கல்யாணம் செய்துக்கிறதா அவகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறேன். அம்மா, சரியா? ஐயா, நீங்க ஏன் கண்ணீர் விடுறீங்க? சஞ்சீவி, இது என்ன? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி என்ன புரியும்? உங்களுக்கும் நளினிக்கும் தை மாசம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ பேசினா எப்படி? பின்ன என்னப்பா, திடீர்னு எங்க தலைமையில கல்லை தூக்கி போட்டுட்டு நாங்க நினைக்கவே இல்லை. எங்க வார்த்தை நீ தட்ட மாட்டேன்னு நினைச்சல்லவா எல்லாம் ஏற்பாட்டையும் பண்ணும். வீணாக்கி செய்ய. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன். ஐயா, ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. கைமாறு செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு உதவி செய்த உங்களுடைய ஆசை நிராசையா போகக்கூடாது. உங்க விருப்பப்படியே கல்யாணம் நடக்கட்டும். சரி சரி, உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான தவறான முடிவுக்கு நீ வரக்கூடாது. நான் உனக்கு செய்த உதவிக்கு பதிலாக நீ நளினி கல்யாணம் செய்துதான் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரியும், என் ரவி எப்போதுமே தவறு செய்ய மாட்டான். நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையினால ஏற்பட்ட தவறு இது. பரவாயில்லை, நீ படிச்சு பட்டம் பெற்று தொழில முதலடி எடுத்து வச்சிருக்கிறோதே, வாழ்க்கையின் ஆரம்பமே உனக்கு ஏமாற்றம் வரக்கூடாது. ஐயா, சரி, நளினிக்கு நாங்க இருக்கிறோம். பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு. அதனால அவ காரியம் எப்படியே நடந்துடும். அதான் உன்னை நம்பி இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏமாற்றம் கிடைச்சா பிறகு வாழ்க்கையே இல்லாம போயிடும். அதனால உன் இஷ்டப்படியே அவளையே கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமானாலும் நான் தரேன்.
மயிலு மயில் வாகனம் மயில் வாகனம். அடடே, வானவ தலைவரா, வாங்க வாங்க. ஐயோ, அன்பு அள்ளி தெளிக்கிறேன், பாசம் மலருது, மனசு சரியில்லை. என்ன விஷயம்? குற்றாலத்துல இடி இடிச்சு கோயம்புத்தூர்ல லைட் அணைஞ்சு போச்சு. என்னங்க புதிர் போடுறீங்க? புதிர் ஒண்ணும் இல்ல மயிலு, பதறி சொல்றேன். நளினி கல்யாணத்தோட நம்ம கல்யாணத்தையும் வச்சு பொண்ணுன்னு ஐடியா பண்ணிருந்தேன். நளினி கல்யாணம் நின்னு போச்சு. ஏன்னா எங்க அண்ணன் மெட்ராஸ்ல ஒரு நர்ஸ் பொண்ணை காதலிச்சுட்டாரு. அதைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எங்க ஐயா கிட்ட சொன்னாரு. ஐயாவும் பேசாம பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அப்படியே என்ன செய்ய சொல்றேன், நாங்க அந்த கல்யாணத்துல கலந்துக்கல. ஏன்னா நளினி மனசு சரியில்லாம இருக்கும்போது அதை தனியா விட்டுட்டு நம்ம என்னத்துக்கு கல்யாணத்துக்கு போவானேன்னு நின்னுட்டோம். என்னமோ அந்த கல்யாண சோறு நமக்கு கொடுப்பனை இல்ல, நம்ம கல்யாணமும் நடக்கல. எப்படி நடக்கும்? மைதிதான் எனக்குன்னு தலையிலேயே எழுதியிருக்கே. அனாத பயலுக்கு ஆசையை பாரு, ஆசைய. அடே அடே அடே, நானாடா அனாதே? அப்படின்னா எங்க ரவி அண்ணனும் தாண்டா அனாதே. டேய், எங்க சின்னையாவுக்கு காலு விளங்காம இருக்கிறப்ப குடும்ப பாரமெல்லாம் எங்க பெரியய்யா தலையில வந்து விழுந்துதுரா. என்ன வளர்த்தார்? எங்க ரவி அண்ணனை வளர்த்தார், மச்சான் சேகரை வளர்த்தாரா. அடே, எங்களெல்லாம் மனுஷனா ஆக்கணும்னு அவரு கல்யாணம் கூட பண்ணிக்கலடா. இன்னைக்கு சன்னியாசா இருக்காரா. அந்த மகானுக்கு சேவை செய்யறதுக்கு தாண்டா ICS படிக்க வேண்டியனா அரிச்சபடியில நிறுத்தி விட்டா. டேய், என்னடா கதை சொல்ற? இந்த தேவாங்க கிட்ட மோதினா மூலிகைய மூக்குல காட்டி கொள்ளுவேண்டா. சரி நிறுத்துங்க. என்ன அது ஆள் அது வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களா? இருங்க இருங்க, எங்க அப்பா வரட்டும். அப்படி சொல்லு. உங்க அப்பா வந்து 4 எருமை குத்தினா தான் இவனுக்கு புத்தி வரும். அடே மதிகட்ட லேக்கா, அவர் எங்க மாமனார்ரா. டேய், அவர் என்னுடைய குருநாதர்ரா. நம்ம கைவசம் தாண்டா இருக்காரு. ஆமா, அவரை கண்டாத்தான் உங்க குடும்பத்துக்கே பிடிக்காது, பொண்ணு மாத்திரம் பிடிக்குதோ? அது எங்க லைலாடா. முதல்ல முகத்தை மாத்த, அப்புறம் காதலை பத்தி பேசலாம். டேய், உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நான் அட்வான்ஸ் கொடுத்த இடத்துல போய் பேசிக்கிறேன். 4 மந்தி வளர்க்கறேன், என்கிட்ட வந்து பாருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா முதல்ல உங்களை விட்டு இந்த குரங்கு சேஷ்டை மாறணும். அதுக்காக எங்க அப்பா கொடுத்த லேகியத்தை சாப்பிடணும். அப்பதான் நான் உங்களுக்கு, இல்ல நான் அந்த தேவாங்குக்கு. ஐயோ ஐயோ, உங்க அப்பா கொடுக்கற லேகியத்தை முழுங்குறேன். உங்க அப்பா சொல்றத கேக்குறேன். என்னங்க மேல தாவாதீங்க, ஓடு புதுசா போட்டிருக்கு, வந்த வழிய ஓடுங்க. மாங்கல்யம் தந்துனா நேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே த்வம் ஜீவ சரதாம் சதாம். மாங்கல்யதாரண மஹோத்தஸ்து மஹோத்தோஸ்து விப்ரவந்தோ மஹாந்தோ நிகೃಹந்தோ. மாங்கல்யதாரண மஹோத்தோஸ்து. டாக்டர் ரவி இல்ல? அவர் 3 மணிக்கே போயிட்டார் டாக்டர். நேத்துக்கு எப்படி போயிட்டாரு? கவர்மெண்ட்டுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் போகணும். கல்யாணமான புதுசு இல்ல? யூ ஆர் ரைட். ஆனா டாக்டர் ரவி, வெல் தட்ஸ் ஆல் ரைட். ஏண்டா, குரங்குக்கு லேக்கியம் கொடுத்து ஏதாவது இந்த குணம் கொஞ்சம் மாறி இருக்கா? ஒரு டப்பா லேகியத்தை காலி பண்ணிருக்கு, குதிக்குது, 2 தான் செய்யுது. இந்த குரங்கு என்னடா குர்ன்னு குதிக்காம கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? குரங்குக்கு கொடுக்காத இனிமே. குரங்க மாதிரி சில மனுஷனுங்க இருக்கானுங்கடா, அவனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணு. இப்ப தேவாங்க மாதிரி மனுஷன் இல்லையா, அது மாதிரி குரங்கு மாதிரி எவன் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு கொண்டாந்து லேக்கியத்தை கூட. எங்க மாமா குரங்கு மாதிரி மனுஷனா தேட முடியும்? வந்துட்டான்டா, நம்ம செட்லயே ஒரு ஜெப்பி இருக்குடா. என்னடா இவனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். கொடுக்கட்டும். வந்துட்டியா மாமா? வந்துட்டேன். உங்க கால்ல உளுந்து சரண் அடைஞ்சிட்டேன். காலை கடிக்க போறான். இடுப்புல ஒரு கைத்த போட்டு வை இவனுக்கு. எப்படிடா நீ அந்த சாமியார்கிட்ட இருந்து தப்பி வச்சுட்ட? மாமா, மயிலு வாகனம் சொன்னிச்சு, நீ பாதி குரங்கா இருக்க, எங்க ஐயா கிட்ட போ, லேகியத்தை வாங்கி தின்னு அவருடைய உபதேசத்தை கேளுன்னு சொன்னிச்சு. அதான் உடியாண்ட மாமா. அப்போ நம்ம சிஷியன் ஆயிட்டு. ஆனா ஊர் ரூட் வேற, நம்ம ரூட் வேற. எனக்கு எக்கச்சக்கமா சிஷியனுங்க இருக்கிறானுங்க. அவனுங்க மாதிரி உனக்கு குரு பக்தி இருக்கான்னு இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறேன். நான் அவுத்து போட்ட துணியெல்லாம் துவைச்சு போடுப்போ. சரி மாமா. அடே லேக்கா, எங்கடா மாமா வேஷ்டி சட்டையெல்லாம் எங்க இருக்கு? காட்டு, அடிச்சு வெளுத்து போடுறேன். என்ன மாமா இது? அவனை எங்க சேர்த்துட்டீங்கள, அப்புறம் எங்கடி? நீ கவலைப்படாதடா, நீதான்டா நம்ம மாப்பிள்ள. பணத்தை நிறைய கொண்டா, மெட்ராஸுக்கு இன்னைக்கு புறப்படுவோம். அங்க போய் லேக்கியத்துக்கு வேண்டிய வாசனை சாமான் வாங்கிட்டு வருவோம். வா. சரி வா. வாங்க 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 வாங்க. எப்போ வந்தீங்க? அங்க வந்து இப்பதான் வர்றோம். உட்காருங்க.
சாந்தி, இதுதான் என்ன வளர்த்த கோமதி அம்மாளுடைய அண்ணன் டாக்டர் சேகர். அமெரிக்கா போயிருக்கான்னு சொல்லல, அவனுடைய ஃபாதர். வணக்கம். நீ கட்டிக்கிட்ட நரிசு பொண்ணு இதுதானே? நீ ஒரு வகையில நான் பாராட்டுறேன்ப்பா. டாக்டரா இருக்கவங்க நர்ஸ் தான் கட்டிக்கணும். இன்ஜினியர் வேலை பாக்குறவங்க சித்தாள் வேலை செய்யற பொம்பளை தான் கட்டிக்கணும். ஆபீஸ்ல வேலை செய்யற மேனேஜர் அங்க டைப் அடிக்கிற பொம்பளை தான் கட்டிக்கணும். அப்பதான் தொழில் வளரும். ஆமா, அது யாரு? தெரியாது. மதுரையில செத்து போல சிந்தாமணி வைத்தியர் இவங்க அப்பா. நாட்டு வைத்தியத்துல சிங்கம் இந்த குடும்பங்களே. உன்ன மாதிரி பெரிய மேதையா இருக்க வேண்டியவன் தேஞ்சு உட்கார்ந்து இருக்கான். இப்ப நம்ம சப்போர்ட்ல தான் இருக்கான். இருங்க, காஃபி கொண்டாரு. ரெண்டு மட்டும். மாமா காப்பியா? எனக்கு சேர்த்து 3 சொல்லுங்க. சும்மா ஏறா. உட்காரு டாக்டர் நின்னுகிட்டு. ஆமா, உன் கல்யாணத்துக்கு அவங்க எல்லாம் ஒருத்தரும் வரலையே? வரமாட்டாங்க. பெத்த பிள்ளையா இருந்தா வருவாங்க. இல்ல துரோகிகள். செஞ்சு அவங்கள பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு உட்கார். உனக்கு அதை பத்தி தான் சில வார்த்தைகள் சொல்ல வந்தேன். நீ சர்க்கார் பணத்தையே வாங்கிக்கிட்டு சர்க்காருக்கே துரோகமா நடக்கிற. என்ன அப்படி நடந்துக்கிற? என்ன நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியல? என்ன ஐயா, நாட்டிலே ஜன நெருக்கடி அதிகமா இருக்கு, பர்த் கண்ட்ரோல ஆதரிக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. நீ பாட்டுக்கு புத்துநோய் பிடிச்சவனுக்கு எல்லாம் உயிரை கொடுத்தீங்கன்னா என்ன கதி ஆகும்? டாக்டர்களுடைய கடமை உயிரை கொடுக்கறது தான். ஆமா, நீங்க எதுக்காக வந்தீங்க? இப்ப வேற ஒண்ணும் இல்ல. ராமாயணத்துல கைகேயி தசரதன் கிட்ட 2 வரம் கேட்ட மாதிரி உங்ககிட்ட நான் 2 வரம் கேட்டு இப்ப வந்திருக்கிறேன். அதாவது முதல் வரம் என்னன்னா, தேவாங்கு ராக்கெட் லேக்யோன்னு நாங்க தயார் பண்ணிருக்கிறோம். அது ஒரு பயலாவது ஒரு டப்பா வாங்க மாட்டேன்றான். ஏன்னா இப்ப நீ டாக்டர் ஆயிட்டு, நீ பார்த்து இந்த லேக்யோ ரொம்ப உயர்ந்தது, இதை சாப்பிட்டுதான் நான் இப்படி இருக்கிறேன், இது 64 வியாதியும் கண்டிக்குது அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்க பிசினஸ் பண்ணிக்கிறோம். நீங்க லேகியத்தை என்கிட்ட கொடுங்க, நான் லேபுக்கு கொண்டுட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ண அதுல என்னென்ன தகராறு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறோம். டெஸ்ட் கொண்டு கட்டுப்பட முடியாது அந்த லேக்கியம். ஆமா தம்பி, பேப்பர்ல போடுறாங்களே எத்தனை லேக்கியம் போடுறாங்க, அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணுறா. நீ கையெழுத்து போட்டு கொடு, மாமூலா அதுக்கு என்ன தர்றதோ 2-3 நாள் பொறுத்து தர வேண்டாம். அப்புறம் வேற என்ன விஷயம்? வேற என்ன விஷயம்னா இதுல கையெழுத்து போட மாட்டேன்னு அர்த்தமா? மாட்டேன். மாட்டியா? சரி சொல்லிட்டோம். 2வது வாரம் என்னன்னு கேட்டா ஒரு 500 ரூபா. நான் இந்த மாதிரி தர்மத்தை எல்லாம் என்கரேஜ் பண்றது இல்லீங்களே. தர்மம் கேட்கலீங்க உங்களை. நாங்க இங்க பிச்சை எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்கல. கேட்கற கொடு. எதுக்காக அனாவசியம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? மறந்துட்டியா எல்லாத்தையும்? யார் விட்டு பணத்துல நீ படிச்ச டாக்டர் தானே? என் தங்கச்சி விட்டு பணம் இல்ல, அது என் பணம் இல்ல, மறந்துட்டு பேசுற நீ. இந்த பாருங்க, நீங்க சேகர்னுடைய அப்பாவாச்சேன்னு பல தடவை உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணிருக்கேன். மறுபடியும் இங்க ஏதாவது கலாட்டா பண்ணீங்கன்னா நான் போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். போலீஸ் நான் பயப்படுறேன். போலீஸ் மிலிட்டரிக்கு நான் போன் பண்ண நம்ப மாட்டேன். கெட் அவுட். கெட் அவுட். என்ன ரவி, நம்ம சொந்தம் என்ன பழக்கம் என்ன? போட்டு மாமா, ரயில் டிக்கெட்டுக்காவது பணம் வாங்கு. வரும்போது டிக்கெட் வாங்கி தான் வந்தோம். வாடா, காப்பி சாப்பிட்டு போக. என்னங்க இது? போனா போகட்டும், கொடுத்திருக்க கூடாது. பேசாம. இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது. நம்ம பெரியவருடைய குடும்பத்துக்கு இந்த ஆளால கெட்ட பேர். சாந்தி, எனக்கு டைம் ஆகி போச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் லீவ் போட்டு வந்துடுறேன். நீ ரெடியா? சாப்பிடுங்க. என்ன இங்க வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க சாந்தி, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ சதா என்னையே கவனிக்கிறிய தவிர உன்னை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறிய. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? அது வேணும் இது வேணும்னு ஏதாவது என்ன கேட்டிருக்கியா? இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது என்கிட்ட இருந்து கேளு. என்ன வேணும்? ஏய் ஏய், நீங்க இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க வேணும்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ கண்டிப்பா ஏதாவது கேட்டுதான் தீரணும். என் மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு வெக்கமா இருந்தா நான் கண்ணை முடிக்கிறேன். ஐயோ, கண்ணை மூட வேண்டாங்க. என்ன சொல்லு, என்ன வேணும் சொல்லு சொல்லு. சாந்தி, கண்ணும் மணியும் போல நீயும் ரவியும் சேர்ந்து குடும்பம் நடத்துறதை பார்த்து சந்தோஷப்படுறேம்மா. ஏதோ வயசுல பெரியவன் என்ன நினைச்சு உங்ககிட்ட சில வார்த்தைகள் சொல்லிட்டு போலாம்னு தாமா வந்திருக்கேன். என்ன விஷயம்? அது சாதாரண விஷயம் அல்லம்மா. அரும்பு விட்டிருக்கும் உன் புருஷனோட வாழ்வு மலரணும்,
அகில உலகமும் அவரை பாராட்டணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான்மா வந்திருக்கிறேன். சின்ன வயசுல பெரிய பதவியை சம்பாதிச்சிட்ட ரவி இத்தனை வருஷமா டாக்டர் வேலையை பார்க்கும் எங்களையும் மிஞ்சி ஒரு புது ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கிறார். ஆனா அது நிச்சயமா வெற்றி பெறும். அதுக்கு நீதானம்மா அவருக்கு பேருதவியா இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு நான் எப்படி உதவியா இருக்கணும்னு சொல்லுங்க. இரவு பகಲು பாடுபட தயாரா இருக்கேன். புத்திசாலித்தனமும் பொறுப்பும் உள்ள பொண்ணாக நீ இருப்பதால் தான் தன்னுடைய ஆராய்ச்சியை விட உன் அன்பு ரவியை கவர்ந்திருக்கு. அவருடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது தடையா இருக்குன்னா அது நீ ரவி கிட்ட காட்டுற அன்புதானம்மா. அந்த அன்பையும் மீறி ரவி ஆராய்ச்சியிலே அக்கறை காட்டணும்னா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உன்னால எந்த விதமான இடைஞ்சலும் வராத அளவுக்கு உன் சந்தோஷத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும்மா. டாக்டர், இவ்வளவுதானே? ஒரு பெண்ணுக்கு இதை செய்யறதை விட வேற என்ன கடமை இருக்கு? உங்க இஷ்டப்படியே ஆகுது. சரி, நான் வரட்டுமாம்மா? ரவி வந்தா நான் வந்துட்டு போனதாக சொல்லுமா. சரி. நான் சாமியார என்ன நம்பால கலைக்கிறியா? எப்பவும் நீ நம்ம ரூட்லயே வந்து கிராஸ் ஆகுற ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்படியாவது செய். போலீஸ்காரங்க உன்னை பிடிச்சிட்டு போகட்டும், ஊருக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். போடா, உன்னை மாதிரி காலி பசங்களால உலகத்துக்கு என்னடா நன்மை? போய்யா, நான் என்ன செய்யறேன்னு உனக்கு என்னையா தெரியும்? தேவானங்க ஒரு ராக்கெட் லெக்கியம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்க இவனை வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டா அடிக்கடி மேல போயிட்டு வரலாம். செய். தேவாங்கு, இந்த பய பேச்ச கேட்டுட்டு உங்கப்பா சேர்த்து வச்சிருக்க கூடிய பணத்தை பஞ்சா பறக்க விடுற நீ இல்ல? பாரு கடைசியிலும் உனக்கு பட்டைய நாமத்தை சாத்த போற பாத்துக்கோ. அடே, நாம ஒண்ணு இப்ப ஞாபகம் வந்துச்சு. உனக்கு உன் தம்பிக்கு அந்த ரவி பைய பட்டைய நாமத்தை சாத்திட்டு போயிட்டான மறந்துட்டியா? எம்மாவன அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க அந்த கல்யாணத்தை பண்ணிடலான்னு பாத்தீங்களே, முடியுமா? பண்ண விடுவனா? சுமாரா வெட்டு உன் கரிநாக்கோ என்னமோ கலகலன் இருந்த வீடு இருளறிஞ்சு போச்சடா. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? சஞ்சீவி, நீ வரப்போறிய இல்லடா? ஐயா, பெரிய வந்து எழுந்துற மாறுற மயில வேணாம் உனக்கு? மாமா, மயிலு தான் வேணும். ஓடு தோப்புக்கறனா? போதும். சஞ்சீவி, தேவாங்கு, இந்த பய வார்த்தையை கேட்டுட்டீங்க, உங்க 2 பேரையும் நடுரோட்டில் நிக்க வைப்பான். ஆமா, போயா, இந்த ஆளை நம்பினா முச்சண்டில ஜால்ரா போட விட்டுருவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமா, கோச்சுக்காதீங்க. அவர் சொல்றதுலயும் உண்மை இருக்கு. நம்மள முத பட்டணத்துக்கு கூட்டு போய் கையில இருந்த பச்சை நோட்டெல்லாம் பறக்க விட்டு தலையில துண்டை போட்டு இப்படி கூட்டு வந்துட்டியட. சும்மா வாடா, உலக புகழ் அடையிறது. பணம் தூக்கி விட்டாதான்டா பப்ளிசிட்டி ஆகும். நீங்க 2 பேரும் பேசாம இருக்கடா. உங்களை நான் என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு என்ன தெரியாது. ஒன்னா சொல்றேன், அப்புறம் பேசாம இருக்கு. மாமா, நீங்க தான் காப்பாத்தணும். மாமா, என்னை நீங்க தான் காப்பாத்தணும்.